22 ஜூலை மாதம் 2014 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று செவ்வாய்க்கிழமை, அதனால் செவ்வாய்க்கிழமையிலிருந்து செய்தியறை வழி அனுப்பி வைத்திருக்கும் நமது நண்பர் ஜெகநாத் கண்ணா. வணக்கம். வணக்கம் கஜமோகன். இன்று வழியாக இருக்கக்கூடிய பத்திரிகை செய்திகளை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைய ஆரம்பமே உங்களுக்கு நேர்த்தியாக இருக்கிறது. இதே போன்ற நேர்த்தி நாள் முழுவதுமாக நடைபெற வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி. அந்த அடிப்படையில் இன்று வழியாக இருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகை முதலில் எடுப்போமே. தினகரனுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது: 5 வருடங்களில் இலங்கையில் பாரிய அபிவிருத்தி, பார்வை குறைபாடுடையோரும் முன்னேற்றத்தை உணரலாம், உள்ளக தீர்வு காண சகலரும் ஒத்துழைக்க வேண்டும், தன்சானிய வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பென்கிற செய்தியா இருக்கிறது. அவ்வளவு தூரம் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை அவர் அடியிலிருந்து நுனிவரை 5 வருடங்களும் அந்த ஊரிலிருந்து அலசி ஆராய்ந்து விட்டு வந்த தகவல் சொல்லியிருக்கின்றார். தன்சானியாவிலிருந்து தான் வந்திருக்கின்றார். அபிவிருத்தி பணிகள் நிச்சயமாகவே அவர் வீதியில் போகும்போது அபிவிருத்தி பணிகள் மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கின்றன. அதை கொழும்பில் இருக்கும் அபிவிருத்தி பணிகளை அவராலும் மறுக்க முடியாது. ஆகவே யுத்தத்துக்கு பின்னர் அபிவிருத்தி மிகவும் சிறப்பாக இருப்பது அவர் கூறியிருக்கிறார். பதவி எல்லாவற்றை தொடர்ந்து சாதாரண மனதில் வாழும் போதுதான் அழுத்தம் புரியும். நிச்சயமாக அது பொருளாதார அழுத்தத்தை சொல்கிறேன். அதே தருணத்தில் தன்சானியா பற்றி நாங்கள் சொல்ல வேணும். தன்சானியா உண்மையை சொல்ல போவோம் என்றால் ஆப்பிரிக்காவிலே மிகச்சிறந்த கல்வி புலமையுடைய ஒரு நாடு என்ற பெருமை இருக்கிறது. அதாவது இலங்கை கூட இந்த கல்வி முறைமையை பெற்றுக்கொண்ட நாடு என்கின்ற பெருமை தன்சானியாவுக்கு தான் இருக்கிறது. ஆப்பிரிக்க நாடு மிக ஒரு முறைமையான ஒரு கல்வி தகமையை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அது மாத்திரமல்ல, தன்சானியால தான் ஆப்பிரிக்காவினுடைய உயரமான மலையும் இருக்கு, கிளிமஞ்சாரோன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு தன்சானியாவிலிருந்து வருகை தந்திருந்தக்கூடிய வெளிவிவகார அமைச்சர் தான் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் 4500 கோடி ரூபாய் வருமானம், அதி தெற்கு நெடுஞ்சாலை 3300 கோடி, கொழும்பு கட்டுநாயக்க வீதி 1200 கோடி, எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் புஷ்வானம் என்கிற செய்தியாக இருக்கிறது. இது நான் நினைக்கிறேன் ஆரம்பிக்கப்பட்ட நாள் தொடக்கமா அல்லது இந்த வருடத்துக்கு நாள் முதல்? அதுதான் நான் யோசித்தேன். அப்படி பார்க்கும்போது கொழும்பு கட்டுநாயக்க வீதி குறுகிய இடைவெளி இருந்தாலும் மிகப்பெரிய லாபத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த செய்தியிலும் கூறப்பட்டிருக்கின்றது. தினம்தோறும் இதில் கிடைக்கும் வருமானம் நாளுக்கு நாள் அதிகரித்தே செல்கின்றது. குறிப்பாக இந்த வீதியை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு வருபவர்கள் கூட சில வேளைகள் அதை பாவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. விமான நிலையத்திற்கு அவசரமாக செல்பவர்கள் அநேகமானவர்கள் தற்பொழுது யாழ்ப்பாணம் போன்ற தூர பிரதேசங்களுக்கு செல்பவர் கூட அந்த வீதியை பயன்படுத்தி தான் செல்கின்றனர். ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. பஹலியகோடையிலிருந்து கட்டுநாயக்க வரையிலான பழைய பாதை, சாதாரண பாதை கட்டுமான பணிகள் இருப்பதனால் திறக்கப்பட்ட நாளிலிருந்து அதிலே பயணிப்பதிலே காலதாமதம் ஏற்படுகிறதுனாலும் இந்த வீதியை பயன்படுத்துகிறார்கள். நிர்பந்தம் காரணமாகவும் இதை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. நானே ஒரு 2-3 தடவை பயன்படுத்தி இருக்கிறேன். அடுத்த செய்திக்கு செல்வோம். ஐக்கிய தேசிய கட்சியின் வழமையான பல்லவி மக்களுக்கு தெரியும், ரணில் 29வது தடவையும் தோல்வி அடைவது நிச்சயம் என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. எதிர்ப்பு குரல்கள் அதிகப்படியாக சாத்தியப்படுவது ஒரே ஒருவருக்கு தான். யாருக்கு? நீங்க சொல்லுங்க. எந்த எதிர்ப்புகளும் சரியாக சாத்தியப்படுவது ஒரே ஒருவருக்கு தான் கூறுகிறேன். இதுவரை காலமும் 100% பொய்ப்பிக்காமல் அந்த சாதனையை செய்தவர் எதிர்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். இம்முறையும் அந்த சாதனை நிலைநாட்டுவாரா இல்லை முறையடிப்பாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம். குறிப்பாக இம்முறை இந்த ஊவா மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு தான் களமிறங்குகின்றது. எம்பி பதவியை துறந்தே முதலமைச்சர் வேட்பாளருக்கு ஹரிஸ் பெர்னாண்டோ அவர்கள் செல்கிறார்கள் என்றால் சும்மாவா? நேற்று நாங்கள் பேசியிருந்தோம் ஜெகன். குறிப்பாக இந்த பாராளுமன்ற பதவியை திறந்து குறிப்பாக முதலமைச்சர் அல்லது மாகாண சபைக்கு செல்வது அளவிற்கு மாகாண சபையினுடைய பலம் இருக்கிறதா என்ற ஒரு முதலமைச்சராக வேண்டும். ஒரு சாதாரண உறுப்பினராகவோ அமைச்சராகவோ இருந்து பெரிதாக சாதித்து விட முடியாது. ஆனால் முதலமைச்சராக இருந்தால் ஒரு அமைச்சர் மட்டத்திலே தமக்கான அந்த செல்வாக்கு அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பண பரிமாறங்களும் அதிகமாக. ஐக்கிய தேசிய கட்சியின் உடனடியாக அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியிட்டு ஒரு அமைச்சராகும் வாய்ப்பு இல்லை. ஆகவே தற்பொழுது ஹரின் பெர்னாண்டோ முயற்சிக்கின்றார் ஒரு முதலமைச்சராகி முன்னதாகவே அந்த அமைச்சருக்கான அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொள்வது. அடுத்து, இங்கே இந்திய வீடமைப்பு திட்டத்தில் யாழ் பூர்வீக முஸ்லிம்களை உள்வாங்கவும், வெளியேற்றப்பட்டோர் 24 வருடங்களாக அவல வாழ்வு என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களுக்கு அந்த இடங்கள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் அரசியல் நோக்கங்களுக்காக
புதிதாக மக்களை கொண்டு சென்று எங்கு வேண்டுமானால் குடியேற்றினால் அதுதான் பிரச்சனையாக. அந்த பிரச்சனைக்கும் முகம் கொடுக்க வேண்டிய தேவையும் அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் இருக்கத்தான் செய்கிறது இல்லையா? அதே தருணத்தில் கூறப்படுகின்ற விடயங்கள் நியாயமான பட்சத்தில் செயற்படுத்தப்பட வேண்டிய தேவையும் இருக்கத்தான். நிச்சயமாக அநேகமாக அமைச்சர் ரிஷாட் பதுயுதீன் இந்த கருத்தையும் கூறியிருக்கின்றார். அவர் மீதுதான் இந்த குடியேற்றங்கள் தொடர்பான பல சர்ச்சைகளும் குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருக்கின்றன. இது பற்றி அதிகம் தெரிந்தவர்கள் மன்னார் வாழ் மக்கள் தான். அவர்களும் கேட்டால் சிறப்பாக இருக்கும். அடுத்து நாங்கள் செய்திகளுக்கு செல்வோம். சுமார் 100 கிலோ ஹெரோயின் நேற்று கண்டுபிடிப்பு பாகிஸ்தானில் இருந்து கொண்டு வரப்பட்டதாக தகவல் என்ற செய்தி பிரசுரமாக இருக்கு. இது சூட்சமான முறையிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இயந்திரங்களுக்குள் அரைக்கும் பெரிய மெஷின்களுக்குள் தான் இந்த ஹெரோயின் மறைக்கப்பட்டிருந்தது. 3 இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கை வரலாற்றிலே இதுவரை கிடைக்கப்பெற்ற அதிகளவிலான பெறுமதி கொண்ட ஹெரோயினாக இது கருதப்படுகின்றது. இதுவரை பெறப்பட்ட ஹெரோயின் சாதனைகள் எல்லாம் முறியடித்து விட்டது. ஒவ்வொரு நாளும் இந்த ஹெரோயின் சாதனை தற்பொழுது கிரிக்கெட் மேட்சில் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட ஹெரோயின்கள் எல்லாம் எங்கே செல்கின்றன? அதை நாங்கள் சுங்க திணைக்களத்திடம் வினவ வேண்டும். அளிக்கப்படுகின்றனவா? நிச்சயமாக அவை அளிக்கப்பட வேண்டும். ஆனால் பல கோடி ரூபாய் பெறுமதி என்று என்ன செய்கின்றார்களோ என்று தெரியவில்லை. இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நான் ஒரு முறை வாசிக்கும் போது யோசித்தேன், இந்த கொண்டு வரப்படுற அனைத்து விடயங்களுக்கும் ஏதோ ஒரு பிரபல சக்தியினுடைய செயற்பாடு தான் இருக்கிறது. ஆகவே இது சக்திகளுக்கு இடையிலான பல பரிச்சையோ தெரியவில்லை. நாங்கள் நேயர்களுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுக்கலாம். நாளை தினம் பிரஸ் ரிலீஸில் இது தொடர்பான பதிலை நாங்கள் நிச்சயமாக வழங்கலாம். அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்வோம். பட்டம் விடுகிறார்கள், அது அபிவிருத்தி என்கிற மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வு என்கின்ற செய்தியா? பட்டத்திலே தான் அது உயர்ந்திருக்கிறதா? கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் எப்போது விழும் என்று மக்கள் என்பது போன்ற ஒரு காட்சியா, அல்லது அவ்வளவு தூரம் உயர பறந்து கொண்டிருக்கக்கூடிய விடயத்தில் எங்களுக்கு இவ்வளவு உயர பறக்கிறதுக்கு வாய்ப்பு தந்தீர்களே என்கின்ற காட்சியா என்கின்ற இரு கோணத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக அவ்வளவு ஒரு சுமையை சுமத்தினால் நிச்சயமாக அந்த பட்டம் எவ்வளவு தூரம் பறந்து செல்லும் என்பதும் சந்தேகமாக தான் இருக்கு. பட்டத்தை ஜனாதிபதி விட்டு செல்கின்றார். ஆகவே குறிப்பாக தேசிய பத்தில வரக்கூடிய கேலி சித்திரம் இரட்டை சிந்தனையை கொடுப்பதனால் என்ன விளைவுகளோ தெரியவில்லை, பார்ப்போம். தினகரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் இப்படி இருக்கின்றது. ஆசிரியர்களுக்கு ஆறுதல் தரும் இடமாற்ற நடைமுறை என்கிற செய்திக்கு பிரசுரமாக இருக்கிறது. ஆசிரியர்களுக்கு ஆறுதல் தரும் இடமாற்ற நடைமுறை. தற்பொழுது இந்த தேசிய பாடசாலைகளின் ஆசிரியர்களுக்கான இடமாற்றங்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பாக தான் இந்த ஆசிரியர் தலையங்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை கொண்டு வரக்கூடிய செய்திகள். இதனைத் தொடர்ந்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்வோம். வீரகேசரி இன்று கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது. இலங்கையின் இறைமையில் இந்தியா தலையீடு செய்யாது, ஈழத்தை உருவாக்க இன்னும் சில சக்திகள் முயற்சி, அரசும் தமிழ் தலைமையும் பேச வேண்டும் என்கிறார் சுப்பிரமணிய சுவாமி என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஆமா, சுப்பிரமணிய சுவாமி நமக்கு தெரியும், ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த பொழுது பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இலங்கை அரசாங்கத்துடன் மிகவும் நெருக்கமாக செயற்படக்கூடிய ஒருவர். குறிப்பாக தமிழ் பேச மக்களுடைய எந்த உரிமை சார்ந்தும் அவர் எதிர்ப்பை கருத்தை வெளியிடாத ஒருவர். குறிப்பாக தமிழகத்தில் இலங்கைக்கு சார்பாக குரல் எழுப்புபவர்களை அடக்குவதற்காகவே குரல் எழுப்பும் ஒருவர். அந்த வகையில் தற்பொழுது ஆளும் கட்சியில் ஒரு பிரபலமான தலைவராக இருக்கின்றார். அவரின் கட்சியை கலைத்து பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்ததான இவருக்கும் தெரியும். இவர் தற்பொழுது இலங்கைக்கு வருகை தந்து நேற்றைய தினம் ஒரு சிறப்புரை ஆற்றியிருக்கின்றார். மோடியின் தலைமையில் இந்தியா என்ற தலைப்பின் கீழ். இதில் அவர் பல்வேறு தற்போதைய இந்த மத்திய அரசாங்கத்தின் கொள்கைகள் குறித்து அவர் விவரித்திருக்கின்றார். குறிப்பாக எந்த ஒரு நாட்டினதும் உள்நாட்டு விடயங்களில் இந்தியா தலையிடக்கூடாது என்ற வழிமுறை அவர் ஏற்கனவே அதற்கமையதான். ஆகவே காங்கிரஸை எதிர்த்துவிட்டு மோடி புகழ்பாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சௌகாக்கியம் என்று கூக்குரலிட்டவர்கள் அல்லது கோஷமிட்டவர்கள் எல்லோருக்கும் ஒரு பதிலடியா என்றால் அண்மையிலே செயற்படுத்தப்பட்ட அனைத்து நடைமுறைகளும் அவர்களோட கூக்குரலை எதிர்ப்பது போன்ற. நிச்சயமாக அண்மையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு கூட இதனை விவரித்திருந்தது. குறிப்பாக வைகோ மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் மிகவும் பாடுபட்டு தமிழகத்திலே பெருமளவு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வெற்றி கிடைக்காவிட்டாலும் கூட அவர்கள் மிகவும் அதிகளவில் ஒரு எதிர்பார்ப்போடு தான் நரேந்திர மோடிக்கு உதவிகளை வழங்கியிருந்தார்கள். ஆனாலும் கூட தொடர்ச்சியாகவே காங்கிரஸ் கட்சி பின்பற்றி அதே வழிமுறையில் தான் செல்கின்றது. ஆகவே இந்தியாவை பொறுத்த மட்டிலே அங்கு ஒரு ஆட்சி மாறினாலும் அவர்களின் சர்வதேச நாடுகள் தொடர்பான கொள்கையில் மாற்றங்கள் இல்லை. நான் எப்போதும் தெளிவாக சொன்ன ஒரு விடயம், அப்போது நான் சிறுவன் என்று கணித்திருப்பார்கள், இயல்பான ஒரு விடயம், யாரு ஆட்சிக்கு வந்தாலும் சம்பந்தப்பட்டவர் மனிதன் என்பதை மறக்க வேண்டாம். அதோடு சில வேளைகளில் இலங்கை விவகாரத்தில் சர்வதேச தலையீடு, இந்தியாவின் காஷ்மீர் விவகாரத்தில் அவர்களுடைய தலையீடு தொடர்பான ஒரு சூழலை உருவாக்கலாம் என்ற அச்சமோ தெரியவில்லை. இல்ல, பல விடயம் இருக்கிறது. நீங்கள் அதை ஆராய்ந்தீர்கள் என்ற ஒரே வரியில் சொல்வதாக இருந்தால்,
இந்த கைன்ஸ் தியரி என்று சொல்வார்கள். கைன்ஸ் தியரி, அதாவது வண்ணாத்தி பூச்சியின் இறகு விசையிலே வந்து பூகம்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நீண்ட கால மில்லியன் ஆண்டு கால மாற்றத்திலே நிகழலாம். ஆகவே ஒரு ஆட்சிபீடத்துக்கு வரக்கூடிய ஒரு மனிதன் சுயமாக மதிப்பிட்டு செயற்படுத்தக்கூடிய காரணிகளில் மாத்திரம் உள்ளடக்கப்பட மாட்டான். அவனை சுத்தி இருக்கக்கூடிய பல பல செயற்பாடுகளுக்கு மத்தியில் தான் அதனுடைய போக்கும் சாணக்கியமும் இருக்கும். அதான் நான் கூறினேன், எவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவர் ஒரு மனிதர் என்பதை மறக்க வேண்டாம். அதை தாண்டிய சக்தி இருக்காது. ஆகவே இதை நாங்கள் முன்கூட்டியே விளங்கிக் கொள்ள வேண்டும். இது எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒரு விடயம் தான், சிந்திப்பவர்களுக்கு சிறப்பாக விளங்கும். அடுத்து, போர்க்கால குற்றங்கள் குறித்தும் ஆணைக்குழு விசாரணை நடத்தும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பர்னகம் தெரிவிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஆமா கஜமுகன், இந்த ஆணைக்குழு இந்த யுத்தம் அதற்கு முன்னரான காலப்பகுதியில் காணாமற் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்காகத்தான் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கமைய ஜனாதிபதியால் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அண்மையில் வெளியிடப்பட்ட ஒரு விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் மேலும் பல அதிகாரங்கள் இந்த ஆணைக்குழுவிற்கு தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த ஆணைக்குழு தற்பொழுது இலங்கையில் இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம், அதே போன்று இலங்கை இராணுவம் ஏதேனும் மனித உரிமை மீறல்கள் ஈடுபட்டார்களா அல்லது சர்வதேச மனித உரிமை சட்டமீறல்கள் இடம்பெற்றதா என்ற விடயம் குறித்தும் ஆலோசிக்க இருக்கின்றது, விசாரணை நடத்த இருக்கின்றது. அதே போன்று தமிழீழ விடுதலை புலிகளின் சிறுவர் போராளிகள் இணைத்துக் கொள்ளப்பட்ட விதம், அது குறித்தும் இவர்கள் ஆராய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்பொழுது இந்த ஆணைக்குழுவின், அதாவது ஐக்கிய நாடுகளின் சொல்லப்பட்ட விடயங்களிலேயே ஒரு தரப்பு செய்த தவறுகளை அதிகப்படுத்தப்பட்ட தலைப்புகள் தான் உள்ளங்குவது போல் எனக்கு தெரிகிறது. நிச்சயமாக. ஆனால் முதல் சந்தர்ப்பமாக ஒரு இலங்கை இராணுவம் குறித்தும் விசாரணை நடத்துவதற்கான ஒரு உள்ளக ரீதியிலான பொறிமுறைக்கு அரசாங்கம் சென்றிருக்கின்றது. குறிப்பாகவே இது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் விசாரணை குழு முன்னெடுக்கும் அந்த விசாரணைகளுக்கு சமாந்தரமான முறையில் தான் இந்த விசாரணைகளையும் மேற்கொள்ளவிருக்கின்றார்கள். குறிப்பாக இதில் பார்த்தோமாக இருந்தால் அங்கு சர்வதேச விசாரணை நிபுணர்கள் 3 ஆலோசனை வழங்குவதற்காக இந்த குழுவிற்கும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் வந்தவுடன் விசாரணைகள் நடக்கும் என கூறியிருக்கின்றார். குறிப்பாக மேக்ஸ்வெல் பர்னகம், பலருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கலாம் இந்த ஆணைக்குழுவின் விசாரணை தொடர்பாக. ஆனால் அவர் கூறியிருக்கின்றார், ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக தமது ஆணைக்குழு பாடுபடும் என. உள்ளக ரீதியிலான ஒரு விசாரணை பாடுபடும் என்பதை இன்னொரு பகுதியில் முயற்சி செய்யும் என்பதையும் பொருட்படுத்தலாம். ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் தலைவர் முயற்சி செய்யும் என்கின்ற சொற்பிரயோகத்தை உபயோகிப்பவராக இருந்தால், அவர் குறிப்பாக இது இந்த மேக்ஸ்வெல் பரணகமவுக்கு மாத்திரம் நேர்ந்த கதி அல்ல. ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் பல ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டன. அனைத்து ஆணைக்குழுக்களின் தலைவர்களும் அறிக்கைகளை சமர்ப்பித்தார்கள். அது எந்த ஆட்சி காலமாகவும் இருக்கலாம். அவை எந்த தூரத்துக்கு நடைமுறைக்கு வந்தது என்பதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது. இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் குறித்த ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு விசேட நீதிவான் நியமிக்க நடவடிக்கை. ஏனென்றால் குறிப்பாக சரணடைந்தவர்களுடைய குடும்பம் எப்போதுமே பதாதைகள் ஏந்திய வண்ணம் விடுதலை செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதிலே அவர்கள் கூறக்கூடியவர்கள் என்னவென்றால், இவர்கள் உண்மையிலேயே அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லது அந்த எந்த ஒரு கட்டளையிடும் பணிகளுக்கு இவர்கள் செல்லாதவர்கள், கட்டளை இட்டவர்களினுடைய செயற்பாடுகளுக்கு உறுதுணை போனவர்கள், அவ்வளவுதான். கட்டளை இட்டவர்கள் பலர் இன்று அரசோடும் விடுதலை ஆகியும் இருக்கிற பட்சத்தில் ஏன் இவர்கள் இன்னும் அழைத்து செல்லப்பட்டார், விடுதலை செய்யப்படவில்லை? ஆனால் இந்த வழக்கு ஒரு முக்கியஸ்தரம் இருக்கின்றார். எழிலன் என்கின்ற சசிதரன் உள்ளிட்ட 12 பேர் தொடர்பான ஆட்கொணர்வு மனு நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அங்கு நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இந்த செய்தி எழுதப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இவர்கள் தொடர்பான இந்த வழக்கு விசாரணைக்காக ஒரு சிறப்பான நீதிபதி நியமிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என்பதற்காக வழக்கு விசாரணைகள் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இவர்களும் அனந்த் சசிதரன் அவர்கள், குறிப்பாக எழிலன் அவர்களுடைய மனைவியார் அவர் சொன்ன கருத்து, குறிப்பாக தமிழ் மக்களுக்கு தலைமைத்துவம் சரியாக இல்லை என்று சொல்லப்பட்ட முரண்பாடான கருத்துகளுக்கு மத்தியில் ஒரு சந்தேகம் எழக்கூடியதாக இருக்கின்றது. எளிதன் விடுதலை செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? பார்க்கலாம். அரசியலில் எதுவும் நடக்கலாம் கஜமோகன். ஆனாலும் கூட இதுவரையும் அவர் இருக்கும் இடம் தெரியவில்லை. குறிப்பாக இந்த
ஒட்டுமொத்த காணாமற் போன மக்களுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு அனந்தி சசிதரனும் இருக்கின்றார். தனது கணவரையும் அவர் இராணுவத்தினரிடம் ஒப்படைத்ததாக அதை மையப்படுத்தியாது அவருக்கு இரண்டாவது அதிகபட்ச பெரும்பான்மை வாக்குகளும் அளிக்கப்பட்டன. நிச்சயமாக அநேகமானவர்கள் இதனை நினைவிக் கொண்டுதான் அவருக்கு வாக்களித்திருக்க வேண்டும். அதே போன்று அவரும் தொடர்ச்சியாக இது குறித்து குரல் எழுப்புகின்றார். சில சந்தர்ப்பங்களில் அவருக்கு குரல் எழுப்புவதற்கான சந்தர்ப்பத்தை அந்த கட்சிக்குள்ளே இருப்பவர்களும் தடுப்பதாக அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார். குறிப்பாக அவர் இதன் மூலம் அவர் பிரபலம் அடைவாரோ தெரியவில்லை என்ற நோக்கத்திற்காகவும் இருக்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த மட்டில் அது அவர்களும் செய்யும் அனைத்து காரியங்களும் சிறப்பாக செய்வார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலைப்பாடும் இல்லை. அடுத்து நாங்கள் பார்க்கலாம். முஸ்லிம் காங்கிரஸ் உயர் மட்டக்குழு சவுதியில் அரபு நாடுகளின் முக்கியஸ்தர்களுடன் சந்திப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. உம்ரா செல்வதற்கான சவுதி அரேபியாவிற்கு சென்றுள்ள அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் விமான நிலையத்துக்கு சென்றதற்கப்பட்ட படமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இது வெறுமனே முஸ்லிம்களுடைய யாத்திரை பயணம் சம்பந்தமான சில விடயங்களா அல்லது இலங்கையில் இடம்பெற்ற முஸ்லிம்களுக்கு எதிரான செயற்பாடுகள் குறித்த சில தகவல்களை வழங்கும் சந்திப்புகளா என்பது நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அப்படி தகவல் வழங்கப்பட்டிருந்தால் அரசுடன் சேர்ந்து இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருந்திருக்காது இல்லையா? அவர்கள் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ள, ஆனால் ஒரு விடயத்தை மாத்திரம் சமரசமாகத்தான் நேற்று முன்தினம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்த கருத்து, இரா சம்பந்தன் ஐயா தெரிவித்த கருத்து, போராட்ட குணம் தமக்கு இல்லை, அதை மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர். மடத்தடி மீனாட்சி அம்மன் ஆலயம் உடைக்கப்பட்ட கொள்ளை. இது காரைதீவு அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிந்தவூர் பிரதேச செயலா பிரிவில் உள்ள மாட்டுப்பழை மடத்தடி மீனாட்சி அம்மன் ஆலயம் நேற்று முன்தினம் இரவு இனந்தெரியோதர் உடைக்கப்பட்டு நகையும் பணம் கொள்ளையிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிந்தவூரில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பாக மீனாட்சி அம்மன் நிந்தூர் என்ற பிரதேசம் இரண்டு இனங்களும், மறுபக்கத்தில் அம்பாறை மாவட்டத்தினுடைய பெரும்பான்மை இனமும், அதாவது சிங்கள மக்களும் குடியேற்றக்கூடிய இடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக நாங்கள் பதியலாம். ஆகவே இது குறிப்பாக ஒவ்வொரு சிந்தனைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்கும். அதனால தான் இந்த தலைப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. எத்தனையோ கோயில்கள் உடைக்கப்பட்டாலும் இங்கே இது முக்கியத்துவம் பெறுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நாங்கள் கூறக்கூடியது சரியான விசாரணைகள் நிமித்தம் கண்டுபிடிக்கும் வரை மக்கள் தமது நாளாந்த நடவடிக்கையை சாதாரணமாக செய்வதுதான் சிறப்பு. நிச்சயமாக இதில் ஒருவரும் அந்த குறிப்பாக செய்திகளை கேட்ட மாத்திரத்தில் ஆத்திரம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே பல தங்களுக்கு அழைப்புகள் வந்தன, தான் கூறினேன். திருடர்களும் கொள்ளையர்களும் பல இருக்கின்ற அதே ஊரிலே இருக்கக்கூடிய அதே கோயிலுக்கு சென்ற அதே பக்தராக காட்டிக் கொண்டவராகவும் இருக்கலாம். ஆகவே அதை நாங்கள் கொஞ்சம் அவதானிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். அடுத்த செய்தி, மலேசிய விமானத்தில் பயணித்தவர்களது சடலங்களை பரிசோதிக்கும் நிபுணர்கள் என்கிற செய்தி இருக்கின்றது. குறிப்பாக உயிரிழந்த 298 பேரில் சுமார் 250 பேரின் சடல எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு குளிரூட்டப்பட்ட புகையிரத பெட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள என்று உக்ரைன் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் நாங்கள் சர்வதேச ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அங்கும் இங்கும் செல்வது போன்று இருக்கின்றது அந்த புகையிரத பெட்டி. ஆகவே எவ்வளவு தூரம் அது இன்னும் சில காலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும், இது அவர்களுடைய உறவினர்களுக்கு கொடுக்கப்படுமா? ஏற்கனவே நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களிடம் தெரிவித்திருக்கின்றார்கள். செப்பரேட்டிஸ், அதாவது பிரிவினைவாதிகளுடன் பேசி இந்த சடலங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை முன்னெடுங்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மறைமுகமாகவே அதில் பார்க்கும் பொழுது கருத்து ஏற்கனவே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் யுக்ரைன் கிளர்ச்சியாளர்களா அல்லது யுக்ரைன் படையினரா இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தினார்கள் என்பது இதுவரையும் மர்மமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி அப்படி கூறுவாராக இருந்தால், அதாவது ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு அவர்களின் கட்டுப்பாட்டில் இவை அனைத்தும் உள்ளதாகவும் பொருட்படும். ஆகவே இதனை வைத்தும் சர்வதேச நாடுகளுக்குள்ளே ஒரு அரசியல் MH370க்கும் இதே நிலைதான். இதே ஒரு சந்தேகம் ஒன்று குறிப்பிடப்பட்டிருந்தது. செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதத்திற்கு இருக்கக்கூடிய செய்திகளை பரப்புவர்களை இடைநிறுத்துவதற்கும் வேறு திசையிலே கோணத்தை திசைவதற்கான முயற்சி என்று. ஆகவே இது மிகவும் ஒரு பாரதூரமான விடயம். அதிகப்படியாக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உலகத்தில் இன்னும் பல சிக்கல்கள் இருக்கு. அதில் ஒன்று இந்த உக்ரைன், கிரிமியா, ரஷ்யா போன்ற விடயங்கள். இது பற்றி கொஞ்சம் ஆராய்ந்தால் பல உண்மைகள் தெரியக்கூடியதாக இருக்கும். ஆனால் சர்வதேச ஊடகங்கள், கூகுள் போன்ற தேடல்களிலே நீங்க சாதாரணமாக ஈடுபட்டால் இது பற்றிய மேலதிக தகவல்கள் வரும். நாங்கள் அடுத்த செய்திக்கு செல்வோம். அடுத்து, சிறுபான்மை கட்சிகளின் ஒற்றுமையின் அவசியம் என்கின்ற செய்தி ஆசிரியர் தலையங்கமாக இருக்கின்றது. வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்திலே பேசப்பட்ட விடயம் தான் நீங்க ஆசிரியர் தலையங்கம் என்று நாங்கள் நினைக்கலாம். ஆமா, இன்று மேலும் சில பத்திரிகைகளும் அதே ஆசிரியர் தலையங்கங்கள் காணப்படுகின்றன. தினக்குரலினுடைய தலைப்பு, அழுக்கம சம்பவத்துடன் பாதுகாப்பு தரப்பினருக்கு நேரடி தொடர்பு, அரசு மூடி மறைப்பதாக குற்றச்சாட்டு என்கிற செய்தி
மிகவும் ஆணித்தரமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றார்கள். மீண்டும் ஒருமுறை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பார்ப்போம். அடுத்து ஊவா தேர்தலுக்கான வேட்புமனு தாக்குதல் நிறுத்த கோரி வழக்கு ஏன் என்று தெரியவில்லை. குறிப்பாக அதாவது பதுளை மாவட்டத்திலே இம்முறை மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3ஆல் குறைக்கப்பட்டு 18ஆக தற்பொழுது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே 8 லட்சம். எனக்கு எப்போதும் சந்தேகமா இருக்கின்றது. குறிப்பாக வடமாகாண சபை தேர்தலின் போது இதே நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது. அது கஜமோகன் இறுதியாக, அதாவது வாக்காளர் இடாப்பு இறுதியாக திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு அந்த வாக்காளர் இடாப்புக்கு அமைய தேர்தல் நடத்தப்படுமாயின் அந்த எண்ணிக்கைக்கு அமைவாகத்தான் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. எனக்கு நான் கேட்கிற கேள்வியில் ஒரு காரணம் இருக்கிறது. என்னென்றா, இலங்கையினுடைய இந்த மக்கள் எழுச்சி அல்லது இந்த பாப்புலேஷன் கவுண்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, மொத்த மக்கள் எண்ணிக்கை எத்தனை என்பதை செய்வதற்கான ஆராய்ச்சி, அதிலே கிராமப்புறங்களில் தான் புறங்களை விட அதிகப்படியான மக்கள் அது பிறப்பு வீதம் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். நகரப்புறத்தில் இடம்பெயர்ந்த மக்கள் தான் வருகின்றார்கள், உள்ளடக்கப்படும் மக்கள். ஆனால் கிராமப்புறத்தில் தான் பிறப்பு வீதம் அதிகம் என்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் மொனராகல பதுள மாவட்டம் போன்ற 2 ஊவா மாகாண சபையில் இருக்கக்கூடிய மொனராகல பதுள இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பிறப்பு தொகை குறைவடைந்திருக்கிறதா? இல்ல, இது நடந்தது என்னவென்று கூறினால், இலங்கையின் இந்த தேர்தல் சட்டத்திலே பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், சில வேளைகளை நீங்கள் தேர்தல் முடிவுகளை பார்த்தால் அங்கு 1 லட்சம் வித்தியாசத்திற்கு சில வேளை ஒரு உறுப்பினர் இருப்பார், சில பேர் 10,000 வித்தியாசத்துக்கு மேலதிகமாக 2 உறுப்பினர்கள் மரபுனையில் கிடைத்திருப்பார். ஆகவே இது ஒரு பல சிக்கல்கள் இருக்கின்றன. இதனை திருத்தி அமைக்க வேண்டும் என்பது ஆளும் கட்சி எதிர்கட்சியின் பலரது கோரிக்கையாகவும் இருக்கின்றது. இப்ப பதுளை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே 8 லட்சம் பேர் இருக்கின்றார்கள், 18 ஆசனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மொனராகலை மாவட்டத்திலே 4 லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அங்கு கிடைத்திருக்கும் ஆசனங்களின் எண்ணிக்கை 14ஆக இருக்கின்றது. ஆகவே இதில் ஒரு மக்களுக்கு எப்படி அதிகப்படியான ஆசனங்கள் இருக்கின்றது. ஆகவே இதைத்தான் ஹரன் பெர்னாண்டோ உள்ளிட்டவர்கள் நேற்றைய தினம் ஆட்சேபனைக்குட்படுத்தி ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக பதுளை மாவட்டத்திலே ஐக்கிய தேசிய கட்சியின் செல்வாக்கு ஓரளவு பழமையாகவே அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் இயல்பாக சொல்வதாக இருந்தால், குறிப்பாக அமைச்சரவையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்களான நிமல் சிறிபாலடி சில்வா பதுளை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், அடுத்து வெளிநாட்டு அலுவல்கள், அதாவது வேலைவாய்ப்பு டிலான் பெரேரா அவர்கள் பதுளை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர்கள் எல்லோரையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆரம்பத்தில் இருந்துதான் அவர்கள் தமது அரசியல் ஆரம்பித்தார்கள் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். ஆமா, ஒரு பலம் வாய்ந்த ஒரு. அதே போன்று தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் பலர் அங்கிருந்து உருவெடுத்திருந்தார்கள். அவர்களும் இம்முறை ஓரணியில் திரண்ட ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் நான் ஏற்கனவே கூறியதை போன்று இந்த ஊவா மாகாண சபை தேர்தலை அவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள். ஆகவே இவர்களின் இந்த வெற்றி பயணத்தை வெற்றி பெறுவார்களோ தெரியவில்லை. அதை தடுக்கும் வகையில் தான் இந்த தேர்தல்கள் ஆணையாளர் சட்டவிரோதமான முறையில் இந்த நடவடிக்கை. ஊவமான சபையை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக தமிழர்களுடைய பங்கு, தமிழ் பேசும் மக்களுடைய பங்கு ஒரு 35 தொடக்கம் 40% வரையில் இருக்கிறது என்பதையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக பெருந்தோட்ட மக்கள் அங்கு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் மிக பெரிய பொறுப்பு இருக்கின்றது. இம்முறையாவது சிந்தித்து சிறந்த பிரதிநிதிகளை அவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். பின்தங்கிய பகுதிகள் பல இருக்கின்றன. நாங்கள் தொடர்ச்சியாகவே எதிர்வரும் காலங்களில் நியூஸ் ஃபர்ஸ்டில் தொடர்பான விசேட தொகுப்புகளை எல்லாம் வழங்க இருக்கின்றோம். பதுளை மற்றும் மொனராகலை ஆகிய 2 மாவட்டங்களிலும் தமிழ் பேசும் மக்கள், பெருந்தோட்டத்துறை சார்ந்த மக்கள் பலர் இருக்கின்றார்கள். தொடர்ந்து மிகவும் கவலைக்கிடமான நிலை. அனைவருமே கண்டி, மாத்தளை, நுவரெலியா போன்ற மாவட்டங்கள் குறித்து பேசுகின்ற பொழுது மலையக மக்கள் இவர்களை பற்றி பேசுவதற்கு யாருமே இல்லை. அவர்களின் பிரதிநிதிகளும் அவர்களின் சுய தேவைகளுக்காகத்தான் அநேகமாக செயற்படுகின்றார்கள். ஆகவே இம்முறை மக்கள் சிந்தித்து தமது பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இருக்கும் தமிழ் பிரதிநிதியும் இழப்பது சரியில்லை. ஆகவே இந்த பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டு தமது தேவைகளை பூரணப்படுத்திக் கொழும்பில் சுப்பிரமணியன் சுவாமி மோடியின் கீழ் இந்தியா பற்றி உரை பார்த்தோம். பவள் கவச வாகனம் மோதி பெண் காயம், வவுனியா போலீஸ் மக்கள் முருகல் என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கின்றது. வவுனியா ஹொரவபொத்தானை வீதியில் தர்மலிங்கம் சந்திக்கு அருகாமையில் அதிரடிப்படை கவச வாகனம் மோதி ஒருவர் காயமடைந்ததால் அந்த பகுதியில் திரண்ட மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. வாமதேவன் ரேகான 35 வயது குடும்ப பெண்ணே ரம்பை குளத்தைச் சேர்ந்தவரே இப்படி பாதிக்கப்பட்டிருக்கார் செய்தி, விபத்துக்குள்ளா இருக்கான செய்தி இங்கே பிரசுரமாயிருக்கிறது. எழிலன் உட்பட 12 பேரின் வழக்கு தனிப்பட்ட நீதிபதி முன் நடைபெறும் என்கின்ற செய்தி பார்த்தோம். மதசார்பற்ற தேசிய முன்னணியை அமைப்பதற்கான அழைப்பு தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் வீரசிங்க மண்டபத்தினுடைய பதிவு ஆசிரியர் தலையங்கமாகவும் பதிவாகி இருக்கின்றது.
அப்படி மதசார்பற்ற ஒரு தேவை எதிர்காலத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு தேவை என்பதையும் நான் பதிவு செய்கிறேன் தனிப்பட்ட முறையில். அடுத்த நாட்டை பிரிக்கும் அதிகார பகிர்வினை நாங்கள் கேட்கவில்லை என்கிற செய்தியை கேட்டு, அதாவது ஜனாதிபதி நீட்டுகின்ற தேநீர் கோப்பையை தான் கோப்பியை தான் பருகுவதற்கு தயார் என்ற ஒரு விடயம், தெரிவுக்குழு கோப்பியை தயார் என்ற சூட்சமமான ஒரு நகர்வை பிரதீப் தனது கேலிச்சித்திரன் மூலமாக எங்களுக்கு சாணக்கியமாக பதிவு செய்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் பிரதீப். இது தினக்குரல் பத்திரிகையுடைய செய்தியின் சுடரொலியை பார்ப்போம். சுடரொலியின் தலைப்பு வடக்கிற்கு விசேட அதிகாரம் அரசு வழங்க தயாரில்லை, சம்பந்தனின் கருத்துக்கு கெஹேலிய பதில் என்கிற செய்தி இருக்கின்றது. ஆனால் தேநீர் கோப்பை மீண்டும் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாளை கார்ட்டூன்ல தான் நாங்க பார்க்க வேணும். அடுத்து ஐக்கிய நாடுகள் விசாரணைக்கு இந்தியா கதவடைப்பு கேள்விக்குறியோட ஒரு செய்தி. ஆமா, அந்த ஐக்கிய நாடுகள் விசாரணை குழு இந்தியாவுக்குள் பிரவேசிப்பதற்கான விசா வழங்குவதை இந்தியாவும் மறுத்திருக்கின்றது. குறிப்பாக இலங்கைக்கு அவர்கள் வர முடியாது தெளிவாக தெரிகிறது இந்தியாவுடைய நிலைப்பாடு. நிச்சயமாக தெற்காசியாவில் எந்த ஒரு நாட்டிற்கும் இந்த குழுவினர் தற்பொழுது வர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் அவர்கள் வெளிநாடுகளை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அடுத்து கிளிநொச்சியில் மக்கள் நேற்று போராட்டம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இது எதற்கு? கிளிநொச்சி தொண்டமா நகர் உதிர வேங்கை வைரவர் ஆலயத்திற்கு சொந்தமான காணியை தென்பகுதியைச் சேர்ந்த பெரும்பான்மையினர் ஒருவருக்கு கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் வழங்கியுள்ளார் என்று கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று போராட்டம் நடத்தப்பட்டு, இதைவிட இன்னும் ஒன்று, இந்த கரைச்சி பிரதேச செயலாளர் இந்த தவிசாளர் பற்றி அதிகப்படியான முறைப்பாடுகள் ஆரம்பம் தொடக்கமே இருக்கின்றது. பொதுச்சந்தை, அதுக்கு அங்காடி விவகாரம், இது பற்றிய பல செய்திகளை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனது செய்தி அனுபவம் சரி என்றால். ஆமா, நிச்சயமாக நேற்றைய தினமும் இந்த கோயில் காணி சுமார் 1/2 ஏக்கர் காணி அண்மையிலே ஒரு தனியார் துறையினருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது குத்தகை அடிப்படையில். ஆனால் பிரதேச செயலாளரும் ஒரு குற்றச்சாட்டின் முன்வைக்கின்றார். இதற்கு தகுந்த ஆதாரங்கள் கோயில் நிர்வாகத்தின் கீழ் இந்த காணி இருந்து வந்தாலும் கூட பிரதேசத்தின் அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு அனைவரின் இணக்கப்பாட்டுடன் இந்த காணியை வழங்கியதாக அவர் கூறுகின்றார். ஆனாலும் பொதுமக்களை பொறுத்த மட்டிலே தமது கோயிலுக்கு சொந்தமான கரைச்சி பிரதேசத்தில் உட்பட்ட பிரதேசத்தில் தான் இருக்கின்றது இல்லையா? நிச்சயம் அதையும் நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். அடுத்து செல்வோம் நாங்கள் ஆசிரியர் தலையங்கம். முஸ்லிம்களுக்கான தருணம் இது. சுடரொலியினுடைய அரசியல் சாணக்கியம் ஆசிரியர் தலையங்கமாக பதிவாக இருக்கிறது. முஸ்லிம்களுக்கான தருணம் இது ஒரு காய் நகர்த்தல். போராட்ட குணம் தமக்கு இல்லை என்றால் போராடுபவர்களோடு சரி இணைந்து போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என்பது போல் இருக்கின்றது. முதுகெலும் இருந்தா 3 பேரும் முன்னால் வாங்கடா. யாரு? நியூயார்க், பேங்காக், அது ஒஸ்லோ போன்ற 3 நகரங்களை தான் அவர்கள், அந்த நாடுகளை தான் அவர் கூறுகின்றார். வேற ஒண்ணும் இல்ல, அவர் இந்த 3 பேரையும் தான் சொல்றார் சார். ஐக்கிய நாடு விசாரணை 3 நாடுகள் தெரிவு. ஜேபியினுடைய கேலி சித்திரம். ஜிஎல் பீரிஸ் அமைச்சர் அவர்கள் பயந்து போயிருக்கிறார் அவரை கண்டு. இப்படி இருக்கின்றது சுடரொலியினுடைய கார்ட்டூன். அதை தொடர்ந்து நாங்கள் செல்லலாம் உதயன் பத்திரிகையுடைய செய்திகளுக்கு. இப்படி இருக்கிறது பிரதான தலைப்பு. மீண்டும் தடுக்கப்பட்ட காணி அளவிட முயற்சிகள் என்கிற செய்தி இது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். நீதி சட்டத்தில் சில சரத்துக்களை நீக்குக வடமாகாண ஆளுநருக்கு சட்டம் அதிபர் திணைக்களம் ஆலோசனை. நீதி சட்டம் ஆளுநரின் அங்கீகாரத்துக்காக கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டது. அவர் அதனை சட்டம் அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைக்காக அனுப்பியிருந்தார். அவர்கள் குறிப்பாக சில சரத்துக்களை நீக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றனர். ஆகவே இதன் பின்னர் நான் நினைக்கின்றேன் மாகாண சபைக்கும் ஆளுநர் சபைக்கும் ஆளுநர் அலுவலகத்துக்கும் ஒரு நல்ல ஒரு இணக்கப்பாடு வருவதாக இணக்கப்பாடு வர வேண்டும். அதை சொல்றாரு. அவர் யாரு? வடமாகாண சபையின் தவிசாளர் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். ஏதாவது திருத்தம் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அதை திருத்திக் கொண்டாவது இதை நிறைவேற்றிக் கொண்டு தொடர்ச்சியாக பணிகளை முன்னெடுப்போம் என்று கூறியிருந்தார். ஆகவே தற்பொழுது இதற்கான ஆலோசனை கிடைத்திருக்கின்றது. இருவருக்கும் இடையே ஒரு சுமூகமான நிலை வந்தால் சிறப்பாக இருக்கும். அடுத்த செய்திக்கு செல்வோம். போதைப் பொருட்களுடன் தென்பகுதி பெண் கைது. ஆனால் யாழ் மத்திய நிலையத்தில் தான் ஹெரோயின் கஞ்சா போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டு தென்பகுதி பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறது. சந்தர்ப்பம் இல்லை. தொடர்ச்சியாகவே தென்பகுதியில் இருந்து செல்பவர்கள் காரணமாக அங்கு போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். கடந்த காலங்களை விட தற்பொழுது அதிகமாக தான் இருக்கிறது. சம்பவ இடத்தை அடையாளம் காட்டினார் சிறுமிகள். அந்த முகாமில் பணியாற்றி 2 கடற்படை சிப்பாய்களை கைது செய்யுமாறு உத்தரவு. ஆகவே ஒரு நல்ல ஒரு நகர்வு ஒன்று. 11 வயது சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்த சம்பவம் தொடர்பான செய்தி காரை நகரில் ஏற்கனவே இவர்கள் குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 17 சிப்பாய்களும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். நேற்றைய தினம் அந்த பிணைக்கான அந்த ஆவணங்கள் நீதிமன்றத்தில் கையளிக்கப்பட்டிருக்கவில்லை. நேற்று சமர்ப்பித்த போது நடைபெற்ற விசாரணைகள் தொடர்பாக நியாயமாக நடைபெறுவதாக இருந்தால் நாங்கள் ஊடகவியலாளராக அந்த நியாயத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகளுக்கும் அது வாழ்த்துக்கள். மனிதநேயம் உள்ள அனைவருமே இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே ஒரு சிறப்பான முடிவு தேவை. கடற்படை தளபதிக்கும் நல்ல ஒரு பெயரை இட்டு செல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு.
அடுத்து TID விசாரணையை நிறுத்துமாறு கோரிக்கை, காணாமற் போனோர் குறித்து விசாரணை மேற்கொள்ளும் ஆணைக்குழு விடுத்தது என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. இவை உதயன் பத்திரிகையினுடைய செய்திகள். யாழ் தினக்குரல் செய்திகளையும் நாங்கள் அவசரமாக ஆராயலாம். 4 செய்திகள். அடாத்தாக நில அபகரிப்பு முயற்சி, நேற்றும் திரண்டு தடுத்தனர் மக்கள். அச்சுவேலியில், வடமராட்சி கிழக்கு பளையில், நெடுந்தீவில், 3 இடத்திலும். நெடுந்தீவிலும் இந்த சில இடம், நெடுந்தீவு ஏற்கனவே தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, டெல்ஃப், அங்கேயும் இப்படியான அமைப்புகள் இருக்கிறது. மக்கள் அதை நிறுத்தி இருக்கின்றார்கள். பாதுகாப்பு தரப்பினருக்கு அழுத்கம சம்பவத்துடன் நேரடி தொடர்பு, அரசு மூடிமடைப்பதாக குற்றச்சாட்டு. நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும், அதிகாரங்கள் ஆபத்து, அமைச்சர் டியூ குணசேகர கூறுகின்றார் என்று செய்திருக்கு. இவர் இடதுசாரி அமைச்சர், ஆனால் அரசாங்கத்தில் தான் இருக்கின்றார். ஆகவே அந்த கொம்பிலிருந்து காதை கடிக்கும் தெள்ளுப்பூச்சி என்று சொல்வார்கள், அந்த மாதிரிதான் இருக்கின்றது. அனந்தியை பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் என்கின்ற செய்தியா இருக்கு. நாங்கள் கூறியது போன்று அவருக்கு பல வழக்கு விசாரணை நிறைவில் அவர் செல்லும் பொழுது பின்னால் மோட்டார் சைக்கிளில் இருவர் பின்தொடர்ந்து சென்றதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. கிராம சேவரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற MP கைது செய்ய போலீசார் நடவடிக்கை. குருநாகல் அம்பேகோட்டோ பிரதேசத்தைச் சேர்ந்த கிராம சேவர் ஒருவரை நேற்று முன்தினம் தாக்கியதாக சந்தேகப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பிரதேசத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. ஏன் பெயரை சொல்ல மறுக்கிறது என்றுதான் தெரியவில்லை. இது குருநாகலை பிரதேசத்தில் இந்த MP, பிரதேச தலைவர்கள், நகர சபை தலைவர்கள், குறிப்பாக ஆசிரியர்களை முட்டுக்காலிலே விடுவது, இப்படி பல செயற்பாடுகள் இந்த படத்தையும் வேண்டுமானால் காட்டலாம். அவரை நிமால் விஜயசிங்க தான் இந்த மற்றொரு இதை செய்திருக்கான்ற அந்த சிங்கள பத்திரிகைகளில் அந்த செய்திகள் இருக்கின்றன. இவரோட பெயர் நிமால் விஜயசிங்க. இவரை கைது செய்யுமாறு தான் தற்பொழுது கிராம உத்தியோகத்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் அரசியல்வாதிகளோ அராஜகவாதிகளோ என்றுதான் யோசிக்க வேண்டியிருக்கின்றது. அடுத்து, கொழும்பில் ஒதுக்கப்பட்ட கருவாடுகளை குறைந்த விலையில் கொள்வனவு செய்து மீள் விற்பனை தயார் செய்யும் இடம் தம்புளை பிரதேசத்தில் சுற்றி வளைப்பு. 1000 கிலோ கருவாடு சுக்கி இருக்கிறது. அப்ப கருவாடே ஏற்கனவே காஞ்சி சாப்பாடு, அதுலயுமே இன்னும் இப்படியான விடயம் இருந்தால் சாப்பிட வேண்டிய நிலையை வச்சு பாருங்க. அடுத்து, காணாமல் போயிருந்த இலங்கையர் பாகிஸ்தான் போலீஸ் நிலையத்தில் என்கின்ற செய்தி இருக்கின்றது. அடுத்து, பாகிஸ்தானிலிருந்து கொண்டு வரப்பட்ட 70 கோடி ரூபாய் பெறுவதான போதைப் பொருள் கொள்கலன் சிக்கியிருக்கின்றது. ஒரே பிரதேசத்தில் 2 விபத்துக்கள். அதாவது புசலாவையில் ஒரு கார் ஒன்று ஒரே வீட்டுக்குள்ள அப்படியே போயிட்டு வீட்டுக்குள் புகுந்து பெண்ணின் கூந்தலை வெட்டி இருந்த நபர். இப்படியான சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கிறது. தமது காழ்ப்புணர்ச்சிகளை காட்ட கூந்தலை வெட்டுவது, இப்படியான குழந்தைத்தனமான செயற்பாடுகளும் பெரியவர்களுக்கு இடையிலே தான் இருக்கிறது என்பதை நாங்கள் பதிவு செய்யலாம். இவை இன்றைய தினம் செய்தி பத்திரிகைகள் சுமந்து வந்த செய்திகளாக இருக்கின்றன. அது பற்றி ஆராய்வதற்கு நமக்கு உதவி புரிந்த செய்தி அறையில் இருந்து வருகை தந்த ஜெகநாத் கண்ணா அவர்களுக்கு கஜமுகன் நன்றி. இப்ப தொடர்ந்து நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம். நீங்கள் ஏனென்றால் குட் மார்னிங் ஸ்ரீலங்காவோடு இணைந்திருக்க போவீர்கள். விடைபெற்று செல்லும் நான் கூறிய பெயர் தான். நன்றி, வணக்கம்.